வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. மதிமுக மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு நாளை அழைப்பு. மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா பெண்கள் சக்தியின் வெளிப்பாடாக இருந்ததாக மோடி புகழாரம். வரியை 15% உயர்த்தி அதிபர் டிரம்ப் அதிரடி. உச்ச நீதிமன்றம் மோசமான தீர்ப்பை வழங்கியதாக குற்றச்சாட்டு. மக்கள் மனதில் இருந்து காந்தியை அகற்ற பாஜக திட்டம். ரூபாய் நோட்டில் இருந்தும் நீக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் பேச்சு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மதிமுகவிற்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுக நாளை அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேதி ஏப்ரலில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று IMUL கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுகவின் TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து மதிமுகவுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த அக்கட்சிக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. CPM கட்சிக்கு டெல்டா மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதி இறுதி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. IMUL கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த IUML தலைவர் காதர் மொய்தீன் திமுகவிடம் 5 தொகுதிகள் ஒதுக்க கேட்டுள்ளதாகவும் குறைந்தபட்சம் 4 தொகுதிகள் ஒதுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மனதில் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். பெண்கள் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்துள்ளதாக குறிப்பிட்ட மோடி மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அவர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததாக பாராட்டு தெரிவித்தார். உலக நாடுகள் மீதான 10% வரியை 15% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக அளவில் நாடுகளின் மீதான வரியை 10% உயர்த்திய நிலையில் அதனை 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்து உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் 10% வரியை 15% உயர்த்துவதாகவும் வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் வழங்கிய மோசமான தீர்ப்பை கவனத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காந்தியை மக்களுடைய மனதில் இருந்து அகற்ற பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி மறவோம் என்ற தலைப்பில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகையில் அனைத்து மாற்றங்களும் தன்னில் இருந்து உருவாக வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் என கூறினார். காந்தியடிகளை மக்களுடைய மனதில் இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என பாஜக அரசு திட்டமிட்டு காத்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் காந்தி கொள்கைகளை அழிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து இப்பொழுது காந்தி என்கின்ற பெயரே இருக்கக்கூடாது என்ற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்து விடுவார்கள் என எச்சரிக்கை விடுத்தார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
தர்மபுரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு குழந்தை முதல் பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள், விவசாயிகள் என அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாக கூறினார். திமுக அரசை தீய சக்தி என கூறும் சிலர் மது, சிகரெட், வன்முறை போன்ற தவறான பாதையில் மக்களை வழி நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டமும் இப்ப சொல்லலாம், கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், தீய சக்தி நல்ல சக்தி சொல்லலாம். ஆனா இந்த தீய சக்திங்களை சொல்லுங்க, எங்களுக்கு பட்டா பேரு இப்ப தீய சக்தி. இந்த மாவட்டத்தில் 48,795 பட்டாக்கள். இது கடந்த ஆட்சியில 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்த போது கிடைக்கல. யார் கிடைச்சதா சொல்லுமா, சொல்லுமா. நாங்க வந்து பட்டான்னு கேட்டு நாங்களும் மலைச்சு போய் அப்புறம் உங்களோட ஸ்டாலின் திட்டம் முகாம் நடத்தி, அந்த முகாம் இந்த மாவட்டத்தில் 174 முகாம்கள் நடத்தி, அதுக்கு பிறகு நாங்கள் மீட்டிங் நடத்தி நாங்கள் வந்து பேங்க் வரையா போய் மக்களுக்கு பட்டா கொடுத்து 48,795 பட்டாக்கள் இந்த மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதை செய்தி நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் அருகே எருதுவிடும் விழாவில் காளை முட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு கிராமத்தில் 67ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அடிமந்தையில் காளை அவிழ்த்து விடப்பட்டு காளை கோண மந்தையில் காளை சீறி பாய்ந்து ஓடி வந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக குணசேகரன் என்பவர் காளை முட்டியதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பின்பக்கம் பலத்த காயம் பட்டதில் தலையின் பின்பக்கம் பலத்த காயம் அடைந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் குணசேகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எருதுவிடும் திருவிழாவில் காளை முட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருகே புதிதாக போடப்பட்டு வரும் தார் சாலை தரமற்ற முறையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஒன்றியம் தேவநந்தல் கிராமத்தில் இருந்து பனை ஓலைப்பாடி கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்தில் நடைபெற்று வரும் தார் சாலை புதுப்பிப்பு பணிகள் தரமற்ற முறையில் நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பயன்பாட்டில் இருந்த பழைய தார் சாலையை முறையாக அகற்றாமல் அதன் மேல் மீண்டும் தார் போடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நேரில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெடுஞ்சாலை துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில்
பாமக தலைவர் அன்புமணியின் எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சமுதாய கூடம் கட்டுவதற்கு 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார். ஒன்றிய பொது நிதி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் நிதி உட்பட 1.14 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம், உணவருந்தும் கூடம், சுகாதார வளாகம் ஆகியவை கட்டி முடிக்கப்பட்டது. அதனை பாமக தலைவர் அன்புமணி திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு கடன் வாங்கி கடனை கட்டும் அரசாக உள்ளதாக விமர்சித்தார். அவங்களை கேட்டா நாங்க அதுல 55,000 கோடி நாங்க கடனை கட்டணும். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கடனை வாங்கி கடனை கட்டுற ஆட்சியை பாத்திருக்கீங்களா? திமுக ஆட்சி கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டியை கட்டுறது. இந்தியாவில பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில 24 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்தை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. சுதந்திரம் 47 இருந்து 2021 வரை இந்த 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,56,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு புதிதாக வாங்கிய கடன் 4,96,000 கோடி. 74 வருஷமா தமிழ்நாட்டின் கடன் 4,56,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்துல மட்டும் 4,96,000 கோடி. திருவண்ணாமலை அடுத்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆஞ்சநேயர் குளக்கரை மேட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 73ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. சக்தி அழைப்பு, கரக ஜோடிப்பு, கொடியேற்றம், காப்பு கட்டுதல், மாலை அணிதல் ஆகியவை நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை கோவில் உற்சவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. 32 அடி உயர தேரில் வாழை மரம், இளநீர் குலைகள், மாவிளை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மாவட்ட அளவிலான வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் பொன்னேரி கிரிமினல் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் நடத்திய வழக்கறிஞர்கள் மட்டும் பங்கேற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீதிமன்ற வழக்கறிஞர்களின் கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை அடுத்த ராசப்பட்டி மாமுண்டி நல்லாண்டவர் கோவிலில் குடமுழக்கு விழாவை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ராசப்பட்டி ஸ்ரீமாமுண்டி நல்லாண்டவர் கோவில் குடமுழக்கு திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு கோவிலை நோக்கி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள திரளான பெண்கள் மேளதாள இசை முழக்கத்தோடு முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக கோவிலை நோக்கி சென்றனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பெருமாள் கோவிலில் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள காவாத்தூர் ஊராட்சியில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் கோவில் பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடி சென்றுள்ளனர். மேலும் தங்க முலாம் பூசப்பட்ட 2 கிரீடம் மற்றும் 1 கிலோ எடை கொண்ட வெள்ளி சடாரி மற்றும் வெள்ளி பூஜை பொருட்கள் என சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த சித்தாமூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ஆயுத படைகள் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் பெஹூத் மாவட்டத்தில் ஒரு வீட்டை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 23 பேர் கட்டட இடிபாடுகளுக்குள் புதைந்தனர். அவர்களில் இதுவரை 4 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உளவுத்துறையின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சர் அத்தாவுல்லா தாரார் தெரிவித்துள்ளார். தலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் மாகாணங்களில் நடத்திய பயங்கர தாக்குதலில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு நாளை அழைப்பு. மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா பெண்கள் சக்தியின் வெளிப்பாடாக இருந்ததாக மோடி புகழாரம். வரியை 15% உயர்த்தி அதிபர் டிரம்ப் அதிரடி. உச்ச நீதிமன்றம் மோசமான தீர்ப்பை வழங்கியதாக குற்றச்சாட்டு. மக்கள் மனதில் இருந்து காந்தியை அகற்ற பாஜக திட்டம். ரூபாய் நோட்டில் இருந்தும் நீக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.